ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலில் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு போர் அடிக்குதுன்னு நானும் பாப்பாவும் மட்டும் அப்படியே நடந்து போகலாம் பக்கத்தில் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் இங்கெல்லாம் வந்து நிறையா கம்யூனிட்டி ஹவுசஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு. போகிற வழியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் அவங்கவுங்க செடி எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. கனடாவை பொறுத்தவரையும் இங்கே வந்து தனியாக நடக்கிறதுக்குன்ட்டு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக வழி போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம வர வழியில் கார் ஏதாவது வந்துச்சுன்னா நடக்கிறதுக்காக காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நடக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரியாரிட்டி. அப்புறம் ஒரு ஹெவி சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆம்புலன்ஸு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இங்கே. இங்கே வந்து ஹெல்த் கார்டு இல்லைன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் காஸ்ட்டு. நம்மளால் பே பண்ணவே முடியாது. ஹெல்த் கார்டு வாங்குறது தான் இங்கே மெயின் டாஸ்க்காக இருக்கும். அது சரின்ட்டு நாங்களும் அப்படியே நடந்து போனோம். நடந்து போயிட்டு இருந்தால் இங்கே விதவிதமாக வகை வகையாக வந்து பூச்செடிலாம் நிறையா இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்ஸாக பூ மரம் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வீடுக தான். இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது வந்து போஸ்ட்டு. அவங்க வீட்டுக்கு வர போஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். நம்மளோட சாவி போட்டு நம்மளோட திங்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து குளிருமேன்ட்டு நான் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டு கூட்டி போனேன். ஆனால் அவள் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கனடா பொறுத்தவரையும் ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க வீடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் இருக்கும். மெயின்டைன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு நாள் கொடுத்துருவாங்க. நாள் கொடுத்துட்டு குப்பையெல்லாம் அவங்கவுங்க வீட்டு வாசலில் வச்சுட்டாங்கன்னா ட்ரக்கு வந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த கம்யூனிட்டியில் சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து இந்த டேட்டு அப்படின்ட்டு ஒரு டேட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இது மாதிரி வெளியில் வச்சுட்டாங்கன்னா ட்ரக்ஸு வரும். ட்ரக்ஸில் வந்து எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இங்கே வந்து ஒரு பார்க்குன்னு சொல்ல முடியாது, பெரிய ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த வாக்கர்ஸ் கிளப் மாதிரி ஃபுல்லாக நடக்கிறதுக்கு சுற்றி போட்டிருந்தாங்க. நிறையா பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க, யோகா எக்ஸசைஸு. அப்புறம் ஃபுட்பால் கோர்ட் இருந்துச்சு உள்ள, பேஸ்கெட் பால் அப்படின்ட்டு பெரிய ஏரியா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே டேபிள் சேரு அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, வெயிட்டிங் ஏரியா. அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ரெஸ்ட் ரூம். அப்படியே நிறைய வந்து டாக்ஸு தான் நிறைய கூட்டி வந்திருந்தாங்க. டாகுக்குமே வந்து அவங்க வந்து கால்லெல்லாம் ஷூஸு அது மாதிரிலாம் போட்டு ஃபுல்லாக சேஃப்டியாக தான் கூட்டி வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பாப்பா வந்து கால் வலிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டா. பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து கிராஸ் லேண்டு, க்ரீன் கலரில் ஃபுல்லாக இருந்துச்சு சுற்றி. நான் பார்க்க நம்ம ஊராக கனடாவான்ற மாதிரி கூட சில நேரம் இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய வந்து இடம் வந்து நம்ம ஊரில் இருக்க ஏரியா மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டு தான் காலையில் வந்து 15 டிகிரி 17 டிகிரி அவ்வளோதான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே காற்றடிக்கும்போது மட்டும் குளிர்ற மாதிரி இருந்துச்சு. மித்தபடி ஆனால் நல்லா இருந்துச்சு மார்னிங் வந்து. அப்புறம் இங்கே பூவெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக விதவிதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவும் பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. இலையுமே அதே மாதிரி கலரான இலைலாம் இருந்துச்சு. பிங்க் கலர்லலாம் இருந்துச்சு இலை. பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, எல்லோ கலர்லாம் இருந்துச்சு லீஃப்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வாட்டியுமே இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா வயசானவங்கலாம் நடக்க முடியல அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா தான் அங்கங்கே போய் உட்காந்துட்டு வந்திருந்தா. இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே ஃபுல்லாக டாக் எல்லாம் விட்டு எல்லாம் ரன்னிங் பண்ணி டாகுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா டாக் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல ஃபுல்லாக, அதனால் இந்த மாதிரி டாக் லீஷ் ஏரியா அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ரன்னிங் பண்ணுறது, டாகுக்கான எல்லாமே ஓட விட்றது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நடந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக ப்ளே ஏரியா குழந்தைங்களுக்குன்ட்டு. இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே பார்க் மாதிரிலாம் இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து விளாட்றதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. பார்க் ஏரியாவில் கீழே ஃபுல்லாக வந்து அந்த மல்ச்சு மாதிரி போட்டிருந்தாங்க. மல்ச்சுனா அதாவது மரத்துகள் மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா கீழே விழுந்தாலும் அடிபடக்கூடாது, சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி போட்டிருந்தாங்க. பாப்பாவும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொன்றுலையும். அவளுக்கு பாதி இதில் ஏறவே தெரியல, இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏறி இது விளாட அதை விளாடன்ட்டு ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தா.
நான் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன் ஏறுறதுக்கு. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹைட்லாம் ஏற தெரியல. அதனால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளையும் ஏறி விளையாட விட்டுட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி வந்து இப்போ காலையில் 9 மணி. நல்லாவே வெயில் தெரிஞ்சுது. நல்லா சூரியன் வந்து நல்லாவே அடித்தது. அப்புறம் நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஹாய், ஹலோ, அப்படி குட் மார்னிங் அப்படின்ட்டு அவங்களே வந்து பேசுனாங்க. அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கு நம்மளும் அவங்க பதில் சொன்னாங்கன்னா, நம்ம குட் மார்னிங் சொன்னாங்க, நம்மளும் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஊஞ்சலில் இங்கே எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. ஏன்னா இது ஹைட்டாக போகலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஊஞ்சலுக்குமே மேலே அந்த சேஃப்டி லாக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் போட்டுட்டு இங்கே விளையாடுறதுக்கு குழந்தைங்களும் தனியாக விளையாண்டாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும். எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு தான் போனோம், மார்க்கம் ஏரியாவில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். பை.